சில குடும்பங்கள்ல பார்த்தோம்னா இன்றும் பார்க்கலாம். 12 வயசாகி போச்சுன்னா அது கீழே அப்புறம் வளர்ச்சி இல்லை, நரம்புகள் எல்லாம் கொண்டு அப்படி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா குறுகி நடக்க முடியாத செய்து உயிரை வெளியில கொண்டு போய், ஆனால் அவர்கள் நரக வேதனைப்படுகின்றனர். அந்த குழந்தைகள் தவறு செய்யவில்லை, சந்தர்ப்பத்தால் ஒருவருக்கு ஒருவர் இட்ட சாபங்கள் இந்த நிலை செய்கின்றன. ஒரு சமயம் நம்ம தவத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்கள கேட்ட உடனே இந்த குழந்தைக்கு அவங்க 3 குழந்தைகள் இதே மாதிரி இருக்கு. அந்த 12 வயசாகி போச்சுன்னா கை கால் எல்லாம் கொறிக்கிட்டே. அப்ப அவங்க கிட்ட கேட்டேன், ஏதாவது உங்க வீட்டுல யாராவது சாபம் இருக்காங்களா? இல்லவே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அவங்க நல்லா தெரிஞ்சு பாருங்க அப்படின்னு. இப்போ இவங்களுக்குள்ளுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்களுக்கு இதான உடனே அண்ணன் தம்பிக்குள்ளுக்க வெறுப்பான உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க என்ன செய்யிருக்காங்க, குழியை தோண்டி அதை இம்சித்து அது புதைச்சி வச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அது எந்த வயசுல அது வேதனை உயிரோடு கொண்டு புதைச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா குறுகி அது மடிஞ்சிருக்கு. அட பாகிகளா, எனக்கு வந்த கெடி உங்க குழந்தைக்கு உங்க குடும்பத்துக்கே சார்ந்தான்னு சொன்னது. அதன் வழி அந்த வம்சத்தில் பிறந்த பெண் தாய் வகையில பூராமே 2-3 அங்கிருந்து பொண்ணு சம்பந்தப்பட்ட குடும்பங்கள்ல பூரா வருது. இப்ப இவங்க வந்த பெண் இவங்க அதுகளை அறிய அதுப்ப நான் விவரத்தை சொன்னேன், இந்த மாதிரியில இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு படம் நல்லையா அவங்க பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வரப்போகும்போது உங்க வம்ச வழிகள்ல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப அதை எப்படி சாபமிட்டு போனதோ இந்த உணர்வுகள் தொடர்ந்து அவங்களுடைய சார்புடைய தாய் வழியை பூராமே வந்துகிட்டு இருக்கு. யார் குற்றம் செய்து அந்த குழந்தை செய்யலையே, இதை போன்ற நிலைகள் அங்கு உருவாகி இப்படியெல்லாம் மனிதனான பெண் தனது தாய்க்கருவில் இப்படி உட்காரப்படும் போது அந்த சாப அலைகள் அந்த குழந்தையின் தாய் தந்தையர்களும் இன்னைக்கு இன்னொருத்தர் சம்பந்தப்படுத்துறாங்க. ஆக திருமணம் செய்யும் போது ஒற்றுக்குடியா பார்க்க எங்க வந்து சம்மதப்படுத்துறாங்க. தாய் வழியில வந்தால் இந்த நிலை, தந்த வழியில வந்தாலே இந்த குழந்தைகள் வரப்படும் போது சார்புடைய மக்களும் மற்றவர்களும் இது நுகர்கின்றார். அதன் வழி வரப்படும் போது அனைவருக்குமே இந்த உடல் இருந்து வெளிப்படும் உணர்வை சூரியனுடைய காந்தப்புலன் கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது. இப்படியும் பல நிலைகள் வருகின்றது.